Hi students, இன்னைக்கு 11th standard chapter 1 sets ஓட introduction பார்க்க போறோம். First definition, a set is a collection of well-defined objects. Okay, so இது இப்படி சிம்பிளா சொன்னா புரியாது, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலமா பார்க்கலாம். A collection of, consider the following statements. The collection of all beautiful flowers in Ooty Rose Garden. Second one, the collection of all old men in Tamil Nadu. Okay, so இது ரெண்டுமே கலெக்ஷன் தான், கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் தான். ஆனால் இது என்னென்னா இதில் எது மிஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த வெல் டிஃபைன்ட் அப்படிங்கிற வேர்டு மிஸ் ஆகுது. அப்படின்னா என்ன, இது வந்து ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்போ ஃப்ளார்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே எல்லா ஃப்ளார்ஸுமே பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கும். அசிங்கமான ஃப்ளார் அப்படின்னு ஒன்று இருக்கவே இல்லை, அக்லி ஃப்ளார்ஸ் கிடையவே கிடையாது. அப்படின்னா இன்னும் ஸ்பெசிஃபிக்காக அவங்க வந்து அதை இன்னும் கிளியராக டிஃபைன் பண்ணவே இல்லை. ஓகேவா, அடுத்தது செகண்ட் சென்டென்ஸில் என்னென்னா ஓல்டு மேன் பற்றி சொல்லியிருக்காங்க, ஆனால் அவங்களோட ஏஜ் பற்றி சொல்லலை. ஓகேவா, எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ்க்குள்ளே இல்லை எந்த ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்கலாம் அப்படின்னு கிளியராக சொல்லலை. ஸோ அதனால் இந்த ரெண்டு சென்டென்ஸும் இப்படி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, ஃபஸ்ட்டு ஒன், த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரெட் ஃப்ளார்ஸ் இன் ஊட்டி ரோஸ் கார்டன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஓகேவா, கலர் மெயின் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா அதோட பன்னீர் ரோஸ், ஊட்டி ரோஸ், அந்த மாதிரி நிறையா காஷ்மீர் ரோஸ், அந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற விஷயத்த இன்னும் கிளியராக சொல்லணும், அதில் அவங்களுக்கு எந்த டவுட்டுமே இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, த கலெக்ஷன் ஆஃப் ஆல் மென் இன் தமிழ்நாடு ஆஃப் ஏஜ் கிரேட்டர் தென் 70. ஸோ இதில் ஏஜ் கிளியராக கொடுத்துட்டாங்க, 70 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த ரெண்டு கண்டெக்டில் பார்த்தீங்கன்னா என்ன ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ செட்டுனா, செட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட டெஃபினேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ செட்ஸை எப்படி நம்ம ஸ்பெசிஃபிக் பண்ண போகிறோம், எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம். ஸ்பெசிஃபிக் செட் கேன் பி டிஃபைன்ட் இன் 2 ways. அப்படின்னா, இஃப் தேர் இஸ் ஒன்லி ஃபியூ எலிமெண்ட்ஸ் they can be listed individually அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இண்டிவிஜுவலி அப்படின்னு எதை மீன் பண்ணுறாங்கன்னா, ஒரு செட்டுக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் அல்ஃபபெட்ஸாக கூட இருக்கலாம், ABCD இப்படி இருக்கலாம். இல்லை ஒரு நேம்ஸாக கூட இருக்கலாம், ராம், கவி, இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து டைரெக்டாக இண்டிவிஜுவலாக கொடுத்துர்லாம். ஓகே, ஸோ இதில் வந்து முக்கியமான நோட் என்னென்னா, பை ரைட்டிங் தெம் பிட்வீன் கர்லி பிரேசஸ். டிட் யூ நோட்டிஸ் திஸ்? இங்கே ஒரு கர்லி பிரேஸ், இங்கே ஒரு கர்லி பிரேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் ஒரு செட் அப்படின்னு சொன்னாலே அதை வந்து 2 கர்லி பிரேஸுக்கு நடுவில் கண்டிப்பாக எழுதணும். இன்னொன்று கண்டிப்பாக அதுக்கு பக்கத்தில் என்ன போட்டிருக்கணும்னா கமா போட்டு எழுதணும். ஓகே, இப்போ நம்ம வெறும் ABCD இப்படி எழுதிட்டோம்னா இது கன்சிடர் அஸ் ஒரு எலிமெண்ட்டாக கன்சிடர் ஆயிடும். ஓகேவா, இதை வந்து தனித்தனியாக கன்சிடர் பண்ணணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எலிமெண்ட்டாக கன்சிடர் பண்ணணும்னா இதுக்கு பக்கத்தில் வந்து கமா போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு செட் எழுதும்போது கண்டிப்பாக ஓப்பன் பிரேஸ், க்ளோஸ் பிரேஸ் இருக்கணும். அதே மாதிரி உள்ளே எழுதுகிற எலிமெண்ட்டுக்கு பக்கத்தில் என்ன போடணும்னா கண்டிப்பாக கமா போடணும். அப்படி கமா போடலைன்னா அது எல்லாமே சேர்த்து ஒரே எலிமெண்ட்டாக கன்சிடர் ஆயிடும். ஓகே, த செகண்ட் வே ஆஃப் ரைட்டிங் எ செட் இஸ் யூஸ் டு a property that defines elements of the set. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இதை எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ அதனால் ஒன்று எலிமெண்ட்டாக டிஃபைன் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இப்படி டிஃபைன் பண்ணலாம். ஆட் நம்பர் ஃப்ரம் 0 to 100, 0லேருந்து 100க்குள்ளே இருக்கிற ஆட் நம்பர்ஸ்ன்னு இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் பின்னாடி வருது, அதை இப்போ நான் கிளியராக சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த சிம்பிள். இந்த சிம்பிள் ரொம்ப முக்கியம். இதை வந்து எப்சிலான் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பிலாங்ஸ் டு. ஸோ த சிம்பிள் பிலாங்ஸ் டு ஆர் எப்சிலான் should be used between the elements of a set and element and a set.
அப்படின்னா it should not be used between two set. இப்போ ஏன்ற ஒரு செட்டும் பிங்கிற ஒரு செட்டும் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா இப்போ ஏங்கிற செட்டில் பிலாங்ஸ் டு, இப்போ பாருங்கள் இது இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் இஃப் எக்ஸ் இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் செட் ஏ அப்படின்னா ஏங்கிற செட்டுக்குள்ள எக்ஸுங்கிற எலிமெண்ட் இருக்குது. ஓகேவா? இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னோம்னா எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னா எக்ஸுங்கிற எலிமெண்ட் வந்து ஏங்கிற செட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் நாட், ஒருவேளை இந்த செட்டு எக்ஸ் வந்து ஒருவேளை இல்லாமல் இருந்ததுன்னா நாட் பிலாங்ஸ் டு. சப்போஸ் ஏங்கிற செட்டுக்குள்ளே நான் வந்து இசட் டு பி அப்படின்னு 2 எலிமெண்ட் வச்சுருக்கேன். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிற எலிமெண்ட் இல்லை. ஸோ இதை எப்படி மென்ஷன் பண்ணலாம்? எக்ஸ் இஸ் நாட் பிலாங்ஸ் டு செட் ஏ. ஓகேவா? எப்படி மென்ஷன் பண்ணணும்? ஸோ வெறும் எப்சிலான் மட்டும் போட்டோம்னா பிலாங்ஸ் டு, இது போட்டு இப்படி கட் பண்ணோம்னா நாட் பிலாங்ஸ் டு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த லெட்டர்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சில சமயங்களில் ஒரு செட்டை டிஃபைன் பண்ணும்போது எக்ஸஸ் பிலாங்ஸ் டு என் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட்டை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா நம்ம நேச்சுரல் நம்பரை சொல்கிறாங்க, அப்போ நேச்சுரல் நம்பர்லாம் 1லேருந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இங்கே எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நெகட்டிவ் நம்பர், பாசிட்டிவ் நம்பர் அதெல்லாம் எடுக்கக்கூடாது, 0 எடுக்கக்கூடாது, அதெல்லாம் கன்சிடர் பண்ணி நீங்கள் வந்து அந்த செட்டை எழுதணும். அது நம்ம பின்னாடி எக்ஸசைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நம்ம வந்து வெறும் இந்த இதில் இருக்கிற லெட்டர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ என்னன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். என்னன்னா நேச்சுரல் நம்பர்ஸ், ஜீனா இன்டீஜர்ஸ், கியூனா ரேஷ்னல் நம்பர்ஸ், ஆர்னா ரியல் நம்பர்ஸ். இது வந்து அதே தான், ஜி அப்படிங்கிறப்ப இன்டீஜர்ஸ் தான், மேலே ப்ளஸ் போட்டாங்கன்னா பாசிட்டிவ் இன்டீஜர். கியூ அப்படின்னா ரேஷ்னல் நம்பர்ஸ் தான், அதில் வந்து மேலே ப்ளஸ் போட்டாங்கன்னா பாசிட்டிவ் ரேஷ்னல் நம்பர்ஸ். ஆர்னா ரியல் நம்பர்ஸ் தான், ஆனால் ப்ளஸ் போட்டாங்கன்னா பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ். அப்போது இர்ரேஷ்னல் நம்பருக்கு பற்றி அவங்க சொல்லவே இல்லையே. அப்போது டி அப்படிங்கிற லெட்டர் எதை மென்ஷன் பண்ணணும்னா இர்ரேஷ்னல் நம்பர்ஸை மென்ஷன் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த லெட்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னா நேச்சுரல் நம்பர்ஸ், ஜீனா இன்டீஜர்ஸ், கியூனா ரேஷ்னல் நம்பர்ஸ், ஆர்னா ரியல் நம்பர்ஸ், டீனா இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஒரு செட்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா 2 மெத்தடில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒன்று ரோஸ்டர் ஆர் டேப்லர் ஃபார்ம், நெக்ஸ்ட் ஒன்று வந்து செட் பில்டர் ஃபார்ம். ஓகேவா? இப்போ ரோஸ்டர் ஃபார்ம்னா என்ன அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். ஸோ இன் ரோஸ்டர் ஃபார்ம் all the elements of the set are listed. The elements are being separated by commas and enclosed within brace. நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்னா ஒன்றும் இல்லை, செட்டுக்குள்ளே எழுதுறது தான் ரோஸ்டர் ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா செட் ஆஃப் ஆல் ஈவன் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் லெஸ் தேன் 7 அப்படின்னு சொன்னோன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ் இன்டீஜர்ஸு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஈவன் நம்பர் வந்து 2, 4, 6. லெஸ் தேன் 7ன்னு சொன்னதுனால நம்ம வந்து 6ஓட ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதை எப்படி எழுதியிருக்காங்க? ஓப்பன் ப்ரைஸ் போட்டிருக்காங்க, க்ளோஸ் ப்ரைஸ் போட்டிருக்காங்க, மிடில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கம்மா போட்டிருக்காங்க. இதையும் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், மிஸ் பண்ணவே கூடாது. மிஸ் பண்ணிட்டோன்னா ப்ராப்ளம் வந்துடும். ஓகேவா? மார்க் ரெடியூஸ் ஆகும், அவ்வளோதான். அது மார்க் ரெடியூஸ் ஆகும்னு சொல்கிறத விட இது வந்து ஒரே எலிமெண்ட்டாக கன்சிடர் ஆகிடும். அது உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் நான். இதில் வந்து என்ன ப்ராப்ளம் வரும்னா, அப்படி கம்மா போடாமல் எழுதணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட்டுக்குள்ளே எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னா மொத்தம் 3 எலிமெண்ட் இருக்குது. இதே இது நீங்கள் ப்ரேஸ் கம்மா போடாமல் 246 அப்படின்னு கம்மா போடாமல் எழுதிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ 246ன்னு எழுதிட்டோம்னா இது வந்து ஒரே எலிமெண்ட், ஒரே நம்பர். அப்போ இந்த செட்டுக்குள்ளே ஒரு எலிமெண்ட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது தான் கன்சிடர் ஆகும். அதனால தான் நான் திரும்ப வந்து உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணுன்னா ப்ரேஸ் போடுறது முக்கியம், இன்னொன்று கம்மா போட்டு எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு
இது எழுதுறதுக்கு சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். அது இப்போ என்னன்னு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் விச் டிவைட் 42. அப்படின்னா 42ஓட டிவைசஸ் என்னன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும் 1 2 3 6 7 14 21 42 இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் எழுதியிருக்காங்க. ஓகேவா? இதை வந்து இப்படி ஆர்டர் படி தான் எழுதணுமா, மாற்றி மாற்றி எழுதக்கூடாதா அப்படின்னா, நான் 1 போட்டுட்டு அப்புறம் 3 போட்டுட்டு அப்புறம் 7 போட்டுட்டு அப்புறம் வந்து 2 போட்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றி எழுதக்கூடாதா அப்படின்னா தாராளமாக எழுதலாம், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இப்படி ஆர்டர் லீஸ்ட் டு கிரேட்டஸ்ட் இல்லை கிரேட்டஸ்ட் டு லீஸ்ட் அந்த மாதிரி தான் எழுதணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதுதான் இங்கே நோட்டில் சொல்லியிருக்காங்க. இன் ரோஸ்டர் ஃபார்ம் த ஆர்டர் இன் விச் த எலிமெண்ட்ஸ் ஆர் லிஸ்டட் இன் இம்மெட்டீரியல். நோட் திஸ் வேர்ட் இம்மெட்டீரியல். இம்மெட்டீரியல்னா ஆர்டர் கிடையாது. இங்கே பாருங்கள் 1 3 7 21 அப்புறம் 2 வந்திருக்கு, 6 14 42 எழுதியிருக்காங்க. ஆனால் அவங்க ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் இதை மிஸ் பண்ணவே இல்லை. அடுத்தது அவங்க மிஸ் பண்ணாத ஒரு விஷயம் கம்மா, இது ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் நோட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ இது நம்பராக இருக்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை. ஒருவேளை இவங்க வந்து இந்த செகண்ட் எக்ஸாம்பிளில் பாருங்கள், த செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஃபார்ம்டு பை பாருங்க, the set of elements, sorry, for example, the set of letters formed by the word school. அப்போ ஸ்கூல்ல SCHOOL, ஓகேவா, இந்த லெட்டர்ஸ்லாம் இருக்கு. ஆனால் அவங்க செட்டில் எழுதும்போது பார்த்தீங்கன்னா SCHO வந்து ஒரே ஒரு தடவை தான் எழுதியிருக்காங்க. ஆனால் ஸ்கூலில் வந்து 2 தடவை வந்திருக்கு. இப்படி தான் எழுதணும். அப்படின்னா ஒரு வேர்டு இல்லை ஒரு நம்பர் ஒரு லெட்டர் 2 தடவை மோர் தென் 1 டைம் ரிப்பீட் ஆயிடுச்சுன்னா அதை நீங்கள் செட்டுக்குள்ளே எழுதும்போது ஒரு தடவையாக எழுதினாவே போதும். திரும்ப இங்கே 2 தடவை இருக்குது, அப்போ நம்ம 2 தடவை எழுதணும். இல்லை சில சமயங்களில் சில வேர்டில் லெட்டர் வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கும், அப்போ அத்தனை தடவை எழுதணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் இந்த வேர்டில் என்ன லெட்டர் வந்திருக்கு அப்படி பார்த்தோம்னா CSHOL, இந்த 5 லெட்டர் தான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும், ரிப்பீட்டட் லெட்டர் எழுதக்கூடாது. சரியா? அதையும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இட் மே பி நோட்டட் தட் while writing the set in roster form, an element is not generally repeated. Okay, that is all elements are taken as distinct. Okay, அதில் இங்கே பாருங்கள் SCHOL, அப்போது ஸ்கூலோட ஆர்டரில் S ஃபஸ்ட்டு வந்திருக்கு, C நெக்ஸ்ட்டு HOL வந்திருக்கு. ஆனாலும் நான் வந்து இதையும் ஆர்டர் மாற்றி நான் எழுதிக்கலாம், அதில் இருக்கிற லெட்டர்ஸ் எழுதணும், அவ்வளோதான் என்னோட எய்ம். ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் எழுதக்கூடாது, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செட் பில்டர் ஃபார்ம் போயிடலாம். இன் செட் பில்டர் ஃபார்ம் ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ செட் possess a single common property which is not possessed by any element outside the set. ஓகே, இப்போ இதை ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். இந்த செட் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா AEIOU. ஓகே, இப்போது இது உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். AEIOU அப்படிங்கிறது என்ன? ஓவல்ஸ். ஓகே, இங்கிலீஷ் அல்ஃபபெட்டோட ஓவல்ஸ், அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது இதை வந்து செட் பில்டர் ஃபார்ம்னா வேர்டிங்ஸில் எழுதணும், அவ்வளோதான். இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். ஆல் த எலிமெண்ட் possess a common property, namely each of them is a vowels in English alphabet and no other letter possess in this property. ஓகேவா? அப்படின்னா AEIOUங்கிற வவல்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு, அதை தாண்டி எதுவுமே வரல. ஓகே, ஸோ இப்போ நான் இதை எப்படி டினோட் பண்ண போகிறேன்னா, இது வவல்ஸாக இருக்கிறதுனால லெட்டர் வின்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ V is equal to, இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், ஓப்பன் பிரேஸ். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிரேஸ்க்குள்ளே எழுதணும்னு. ஓப்பன் பிரேஸ் X, இதை நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம் இந்த கோலன்னா such that. ஓகே,
such that x such that x is a vowel in English alphabet. இப்படி தான் ரீட் பண்ணணும். இது கண்டிப்பாக இது வந்து ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ்க்குள்ளே இருக்கணும். ஓகே, ஸோ அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது. The above description of the set V is read as, இது எப்படி ரீட் பண்ணணும்னா the set of all x such that x is a vowel of English alphabet. In this description the brace stands for set of all. ஸோ இது ரீட் பண்ணும்போது V equal to set of all x. ஸோ இது வரைக்குமே நம்ம என்ன சொல்லுவோம்னா set of all x அப்படின்னு சொல்லுவோம். ஸோ set of all x இந்த கோலனுக்கு such that x is a vowel in English alphabet. ஓகே, இதுதான் செட் பில்டர் ஃபார்ம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னா இப்போ இது வந்து ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும்னா இதுக்கு அப்படியே இதோட ஆன்சர் எழுதணும். ஆல்ஃபபெட்ஸ் என்னது? வவல்ஸ் வந்து AEIOU. ஸோ இந்த எலிமெண்ட்ஸை எழுதுறது பேர் வந்து செட் பில்டர், ரோஸ்டர் ஃபார்ம். ஓகே, இப்போ இப்படி கொடுத்துருக்கிறத வேர்டிங்ஸில் எழுதணும்னா அதுதான் செட் பில்டர். ஓகேவா, அந்த செட்டை பில்ட் பண்ணுறோம், அதுதான் செட் பில்டர் ஃபார்ம். என்னைய மாதிரி நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு சொன்னோம்னா ஒன்றும் இல்லை, டேப்லர் ஃபார்ம். வேர்டிங்ஸில் இருக்கிறத எலிமெண்ட்ஸாக கன்சிடர் பண்ணணும். அடுத்து செட் பில்டர்னா செட்டை வேர்டிங்ஸில் பில்ட் பண்ணுறது தான் செட் பில்டர் ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A equal to set of all x such that x is a natural number that 3 less than x less than 10. ஓகே, இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குது? செட் பில்டர் ஃபார்மில் இருக்குது. ஓகே, இதை வந்து ரோஸ்டர் ஃபார்முக்கு மாத்திரம்னா என்ன எழுதுவோம்? செட் A equal to நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. 3ஐ விட பெருசு, 10ஐ விட சின்னது. இங்கே ஈக்குவல் டு இல்லை, அதனால் நான் 3ஐயும் 10ஐயும் எடுக்கக்கூடாது. 3ஐ விட பெருசுனா 4, 5, 6, 7, 8 until 9. இவ்வளோதான். இப்படி எழுதுறது வந்து ரோஸ்டர் ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் செட் பார்க்க போகிறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். P equal to set of all x such that x is a student presently studying in both 10 and 11th standard. ஓகே, ஸோ இந்த ஸ்டூடெண்ட் இதில் என்ன கேட்குறாங்க? ரெண்டுத்துலேயுமே படிக்கணும், 10th படிக்கணும், 11th படிக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட் இருக்காங்களான்னு கேட்குறாங்க. அது எப்படி படிக்க முடியும்? 10th இருந்தால் 10th மட்டும் தான் படிக்க முடியும், 11th மட்டும் தான் படிக்க முடியும். 10th and 11th ஜாயின் டுகெதராக ஒரு ஸ்டூடெண்ட்டால் கண்டிப்பாக படிக்க முடியாது. ஸோ அதனால திஸ் இஸ் எம்டி செட். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் கிடையாது. ஓகேவா, ஆன்சர் கிடையாது அப்படின்னா அதை நீங்கள் 0 அப்படின்னு கன்சிடர் பண்ணக்கூடாது. 0 போட்டிங்கன்னா அது வந்து எலிமெண்ட் ஆயிடும். ஓகேவா, எம்டி செட் அப்படின்னு சொன்னோம்னா வித் பிரேஸ்க்குள்ளே ஒன்றுமே எழுதக்கூடாது. இதில் நீங்கள் இப்படி 0 போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா 0 வந்து ஒரு எலிமெண்ட்டு. அப்போனா இந்த செட்டுக்குள்ளே ஒரு எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு கன்சிடர் ஆகும். அப்போது எதுவுமே இல்லை அப்படின்னா எம்டினா என்ன? ஒன்றுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போனா அந்த செட்டு எப்படி தான் இருக்கணும்? எம்டியாக மட்டும்தான் இருக்கணும், 0 போடக்கூடாது. இப்போது வந்து எம்டி செட்டை இப்படி தான் டினோட் பண்ணுமா பிரேஸ்க்குள்ளே எதுவுமே போடாமல் அப்படின்னா இல்லை. இன்னொரு ஃபார்மேட் இருக்குது, இது இப்படி போட்டோம்னா இது பேரும் நல் செட். எம்டி செட்டுக்கு இன்னொரு பேர் நல் செட். ஓகேவா, நல் செட் அப்படின்னும் சொல்லலாம். இப்போ பாருங்கள், இதோட டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. A set which does not contain any element is called empty set or null set or void set. Okay, 3 பேர் இருக்கு. void set, null set, empty set. அப்படின்னா அந்த செட்டுக்குள்ள எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். Okay, according to this definition, P is empty set. B is an empty set. நான் சொல்லிட்டேன், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 10th ஸ்டாண்டர்ட்லேயும் 11th ஸ்டாண்டர்ட்லேயும் ஒரே டைமில் படிக்க முடியாது, அதனால இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ B is empty set. While A is not an empty set, the empty set is denoted in the இங்கே வந்து செட்டு A அப்படி என்னன்னு நம்ம இது டினோட் பண்ணலை.
ஆக்சுவலாக நான் எக்ஸாம்பிள் எடுக்கும்போது அதை கட் பண்ணிவிட்டு வெறும் பி எம்டி செட்டுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை மட்டும் எடுத்தேன். ஓகேவா? ஸோ அதை நெக்லெக்ட் பண்ணிடுங்க. இன்னொன்று இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், எந்த சிம்பிள் யூஸ் பண்ணணும். நல்லா பாருங்கள், எம்டி செட்டு வந்து வெறும் பிரேஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, பிரேஸ்க்குள்ளே எழுதலை. இன்னொன்று இந்த சிம்பிள் நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு 0 போட்டு கட் பண்ணணும். வெறும் 0 மட்டும் போட்டிங்கன்னா அதுவும் ஆன்சர் கிடையாது, பிரேஸ் இல்லாமல் எழுதியிருப்பீங்க. திஸ் இஸ் டோட்டலி ராங். சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், குறிப்பாக இந்த செட் எழுதும்போது. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். கன்சிடர் த ஃபாலோயிங். கன்சிடர் த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, let G be the set of point on line. Then G is infinite. A equal to 1 2 3 4 5. ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ ஃபைனைட் இன்ஃபைனைட் செட் பற்றி படிக்க போகிறோம். இப்போது கன்சிடர் செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் எவ்வளோ இருக்குது? ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அப்போது வந்து இவங்க இதில் இது வந்து ஃபைனைட்னா இன்ஃபைனைட்னா. ஃபைனைட் அப்படின்னா என்னால் கவுண்ட், அந்த செட்டுக்குள்ளே எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு என்னால் கவுண்ட் பண்ண முடியும், அதுதான் ஃபைனைட். என்னால் கவுண்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிறது இன்ஃபைனைட்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ இப்போ செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்னால் நேச்சுரல் நம்பர் 1 2 3 ஸ்டார்ட் பண்ணி ஏகப்பட்டது போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து இன்ஃபைனைட் செட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லெட் G be the set of points on a line. இப்போ ஒரு லைன் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா இதில் வந்து G be the set of points on the line. அப்போனா இதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே G அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எத்தனை G பாயிண்ட் இருக்கும்? ஒரு லைன் மேலே இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அகெயின் திஸ் இஸ் இன்ஃபைனைட் செட். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா செட் ஏ டிஃபைன் பண்ணியிருக்காங்க, 1 to 5 எழுதியிருக்காங்க. திஸ் இஸ் ஃபைனைட் செட். ஏன் அப்படின்னா இதுக்குள்ளே 5 எலிமெண்ட் இருக்குது, என்னால் கவுண்ட் பண்ண முடியுது, அதனால இது வந்து ஃபைனைட் செட். ஓகே, ஸோ இதோட டெஃபினேஷன் பார்த்தோம்னா a set which is empty or consist of definite number of elements is called finite. Otherwise the set is called infinite. அப்படின்னா எம்டி செட்டாக இருந்தாலும் அது ஃபைனைட் எலிமெண்ட் தான். இப்போ ஒரு சில சமயங்களில் இதை அந்த கொஸ்டின் வந்து ஒன் வேர்டில் கேட்கலாம். ஒரு எம்டி செட் கொடுத்துட்டு இதுக்கு ஆப்ஷன் வந்து ஃபைனைட், இன்ஃபைனைட், சிங்கிள்டன், நன் ஆஃப் திஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா எம்டி செட் இஸ் கன்சிடர் ஆஸ் ஃபைனைட் செட். ஓகே, ஏன்னா இதுக்குள்ளே எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதுதான் இதோட மீனிங். ஃபைனைட்னா என்னால் கவுண்ட் பண்ண முடியும், இன்ஃபைனைட்னா எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட்டு இன்ஃபைனைட் செட்டை எழுதுறதுக்கு இதில் சொல்கிறாங்க ப்ரொசீஜர், அதை பார்க்கலாம். when we represent a set in roster form we write all the elements of the set within the brace. It is not possible to write all the elements of infinite set within the brace because the number of elements of such a set is not finite. So we represent some infinite set in roster form by writing a few elements which clearly indicate the structure of the set followed by 3 dots. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ இந்த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்னாலே நமக்கு தெரியும் இது வந்து இன்ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதை வந்து நம்ம எப்படி ரோஸ்டர் ஃபார்ம் எழுதுவோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நேச்சுரல் நம்பர்லன்னா 1லேருந்து ஆரம்பிக்கும். அப்போ 1 2 3 போட்டுட்டு இப்படி டாட் வச்சிடணும், பிரேஸ் போட்டுடணும். அப்போது இதுதான் இன்ஃபைனைட் நம்பரை நம்ம டிஃபைன் பண்ணுறது. இப்போ வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால நேச்சுரல் நம்பர் கரெக்டாக தெரியுது நமக்கு. இன்னொன்று இங்கே நான் 3 டாட் வச்சுருக்கிறதுனால எக்ஸெட்ரா இதுக்கு எண்டு கிடையாது, போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். நான் கண்டிப்பாக அதை க்ளோஸ் பிரேஸ் போட்டு எழுதணும். ஓகே, இப்போ இது இன்டீஜர்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா இன்டீஜர்ஸை நான் எப்படி டினோட் பண்ணுவேன்? 2 சைடும் போய்கிட்டே இருக்கும்ல, நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்குது, பாசிட்டிவ் நம்பர்ஸும் இருக்குது. அப்போனா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நெகட்டிவ் நம்பர்ஸ் இந்த சைடு லெஃப்ட் சைடு போய்கிட்டே இருக்குது, அதுக்கு நான் டாட் வச்சுக்கிறேன். -2 -1 0 1 2
டாட். அப்படி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடும் எனக்கு இன்ஃபைனைட் நம்பர்ஸ், ரைட் சைடும் இன்ஃபைனைட் நம்பர்ஸ். இப்போ எனக்கு செட்டு கிளியராக இருக்குது. நான் வந்து கிளியராக டிஃபைன் பண்ணியிருக்கேன். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் சொல்ல வர்றது செட் ஆஃப் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஓகே, இதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3 எக்ஸெட்ரா இஸ் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருக்காங்க. 1, 3, 5, 7 is a set of odd natural numbers. 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால natural number of course. இது 1, 3, 5, 7 அப்படிங்கிறது odd number. So clearly say that it's odd natural numbers. next integersக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. நெக்ஸ்ட் இதில் முக்கியமாக நம்ம டினோட் பண்ண வேண்டியது all the infinite set cannot be described in Roster form. இப்போ எல்லா இன்ஃபைனைட் செட்டையும் இதே மாதிரி நான் எழுத முடியுமா அப்படின்னு சொன்னால் என்னால் எழுத முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் எதுக்கெலாம் எழுத முடியாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் the set of real numbers cannot be described in this form. எப்படி ரியல் நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரேஷனல் நம்பர் இருக்கும், 1/3 ரேஷனல் நம்பர் இருக்கும், இர்ரேஷனல் நம்பர் இருக்கும், அப்புறம் வந்து 0 இருக்கும், இன்டீஜர்ஸ் இருக்கும். எல்லா கைண்ட் ஆஃப் நம்பர்ஸும் சேர்ந்தது தான் நான் வந்து ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்ல முடியும். ஸோ இதை நான் எப்படி பிரேஸ்குள்ளே எழுத முடியும்? ஒரு செட்டாக எப்படி கன்சிடர் பண்ணி நான் எழுத முடியும்? எப்படி எழுதுறது? உங்களால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியுமா? இதை எழுதுறதுக்கு ஒரு ப்ராப்பர் மெத்தட் யூஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 1, 2, 3ல் இருக்கிறதுனால இது நான் நேச்சுரல் நம்பர்னு சொல்கிறேன். 1, 3, 5, 7 இருக்கிறதுனால இது நேச்சுரல் ஆட் நம்பர்னு சொல்கிறேன். இங்கே எக்ஸெட்ரா நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு இன்கம்ப்ளீட் இருக்குது, இன்ஃபைனைட் இருக்குது. 3, 2, 1, -3, -2, -1, 0, 1, 2, 3 அந்த சைடு பாசிட்டிவ்க்கு இன்ஃபைனைட் இருக்குது. அதனால இதை நான் இன்டீஜர்ஸ்ன்னு சொல்கிறேன். அதே மாதிரி என்னால் ரியல் நம்பர்ஸுக்கு ரோஸ்டர் ஃபார்மில் கண்டிப்பாக என்னால் வெல் டிஃபைன்டாக எழுதவே முடியாது. அதனால் எல்லா இன்ஃபைனைட் செட்டுக்கும் என்னால் என்ன செய்ய முடியாது? ரோஸ்டர் ஃபார்ம் எழுத முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் டைப் போயிடலாம். we consider the following examples. first let a equal to 1, 2, 3, 4. next b equal to 3, 1, 4, 2. இப்போ இதில் என்ன சொல்ல வராங்க? ஏ செட்டும் பி செட்டும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. கரெக்டு தானே? என்ன பிளேஸ் மாறி இருக்குது. இதுலேயும் 1, 2, 3, 4 தான் இருக்குது ஏ செட்டில், பி செட்லேயும் 1, 2, 3, 4 தான் இருக்குது. என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? பிளேஸ் மட்டும் மாறி இருக்குது. நமக்கு ஏற்கனவே தெரியும் பிளேஸ் மாறி எழுதினாலும் நான் வந்து அசெண்டிங் ஆர்டர்லையோ டிசெண்டிங் ஆர்டர்லையோ ப்ராப்பர் ஆர்டரில் எழுதாமல் மாற்றி எழுதினாலும் இட்ஸ் கன்சிடர் அஸ் அ செட்டு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா let a be the set of prime numbers less than 6. அப்போ less than 6 prime number. 1 is neither prime nor composite. அப்போ என்ன வரும்? 2 வருமா? நெக்ஸ்ட்டு prime number 3, அடுத்தது 5, அவ்வளோதான் வரும். இப்போ Pக்கு என்ன சொல்கிறாங்க? P is a set of prime factors of 30. Prime factors of 30. கண்டிப்பாக இதுக்கும் நம்ம என்ன தான் எழுதுவோம்? 2, 3, 5 தான் எழுதுவோம். இதில் நம்ம வந்து 1 கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா ப்ரைம் ஃபேக்டர்ஸ்ன்ற போது 1 இஸ் நீதர் ப்ரைம் நார் காம்போசிட். ஓகேவா? ஸோ அதனால் இந்த ரெண்டு செட்டுமே எப்படி தான் இருக்குது? ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் செட். புரியுதா உங்களுக்கு? நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? செட் பில்டர் ஃபார்மு ரோஸ்டர் ஃபார்ம் பார்த்தோம். ஃபைனைட் செட் டைப்ஸ் ஆஃப் செட்டில் ஃபைனைட் செட் இன்ஃபைனைட் செட் பார்த்துட்டு இப்போது ஈக்குவல் செட்னால் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஏ செட்டில் என்ன இருக்கோ, ஒரு செட்டில் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதே சேம் எலிமெண்ட் செகண்ட் செட்லேயும் இருக்கணும். இன்னொன்று இப்போ இதில் வந்து 2, 3 இருக்குது. இப்போ ஒரு வேளை இந்த பி செட்டில் 5 இல்லாமல் வெறும் 2, 3 மட்டும் இருந்து
இது ரெண்டும் நான் ஈக்குவல்னு சொல்லுவேன் அப்படின்னா கண்டிப்பாக தே ஆர் நாட் ஈக்குவல். ஏ செட்டும் பி செட்டும் ஈக்குவல் கிடையாது. ஓகே, 2 3 இருக்குது, 5 இல்லை. எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஈக்குவல்னு சொல்லணும். ஸோ டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. Two sets A and B are said to be equal if they have exactly the same elements and we write A equal to B. Otherwise, the set are said to be unequal. We write A is not equal to 0. Unequal சொல்லலாம், not equal சொல்லலாம். இப்போ இது எழுதுறதுல ஒரு முக்கியமான நோட் இருக்குது, இது ரொம்ப முக்கியம். A set does not change if one or more elements of the set are repeated. For example, set A is 1 2 3, set B is 2 2 1 3 3 are equal since each element of A is in B and vice versa. That is why we generally don't repeat any elements in describing set. இதில் என்னன்னா 2 வந்து ரிப்பீட் ஆகிருக்கு, 3யும் ரிப்பீட் ஆகிருக்கு. ஆனால் நம்ம என்ன எழுதுவோம், ரிப்பீட்டடாக எழுத மாட்டோம் இல்லையா. ஒருவேளை இதில் ரிப்பீட்டடாக கொடுத்துருந்தாலும் இதில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் இதில் இருக்குது. 2 இருக்குது, 1 இருக்குது, 3 இருக்குது. அதனால் ஸ்டில் A is equal to B அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைப் போகிறோம். கன்சிடர் த செட்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் யுவர் ஸ்கூல். எக்ஸில் செட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் யுவர் ஸ்கூல். ஒயில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் யுவர் கிளாஸ். ஓகே, இப்போ எக்ஸுங்கிறது ஸ்கூலில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டையும், இப்போ 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து எல்லாருமே இருக்காங்க. இப்போ ஒய்யில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இருக்காங்க. அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோன்னா we denote that every element of y is also the element of x. அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே எதில் லிஸ்ட் எல்லாமே எதில் இருக்கும், எக்ஸ் செட்டில் இருக்கும். we say that y is a subset of x. ஸோ yங்கிறது என்னது, எக்ஸோட சப்செட். y is the subset of x. x is the subset of y கிடையாது. y is ஏன்னா அப்படி பண்ணோன்னா அது அப்படி டோட்டலாக மீனிங்கே வேறு மாதிரி ஆயிரும். ஓகேவா, y தான் எக்ஸ் செட்டுக்குள்ளே இருக்குது, எக்ஸு ஒய் செட்டுக்குள்ளே இல்லை. புரியுதா, அதை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. y is the subset of x. y தான் எதில் இருக்குது, எக்ஸில் இருக்குது. In fact that y is a subset of x which express the symbol பார்த்துக்கோங்க. c மாதிரி போடணும், இப்படி போட்டுறானி. c வந்து பொதுவாக நம்ம இப்படி போடுவோம் இல்லையா, இது வந்து c-யை வந்து கொஞ்சம் இது பண்ணி போடணும். இந்த சிம்பிள் பேர் சப்செட். இப்போ இதை எப்படி ரீட் பண்ணோம்னா y is the subset of x. இதை மாற்றி x is the subset of y அப்படின்னு எழுதிட்டோம்னா எக்ஸுங்கிற செட்டு வந்து ஒய் செட்டுக்குள்ளே இருக்குங்கிற மாதிரி மீனிங் ஆயிரும். இல்லை, ஏன்னா ஒய் தான் எக்ஸ் செட்டுக்குள்ளே இருக்குது, மாற்றி எழுதிடாதீங்க, ரொம்ப முக்கியமானது. இது நம்ம படித்தது சப்செட். ஓகே, இதோட டெஃபினேஷன் பார்க்கலாம். எ செட் இஸ் செட் டு பி சப்செட் ஆஃப் செட் பி இஃப் எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஆல்சோ an எலிமெண்ட் ஆஃப் பி. ஆனால் ஏ செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் பி செட்லேயும் இருக்கணும். Okay. In other words, A is subset of B if whenever A, this A is the element. Okay. So A element is belongs to A and A is belongs to B. அப்படின்னா A செட்டுக்குள்ளேயும் ஏங்கிற எலிமெண்ட் இருக்கு, Bங்கிற செட்டுக்குள்ளேயும் ஏங்கிற எலிமெண்ட் இருக்கு. It is often convenient to use the symbol implies, which means implies. Use this symbol. We can write the definition of subset as follows. Okay, இப்போ இது அந்த implies வச்சு எழுதியிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா A is a subset of B. A வந்து B யோட சப்செட்டாக இருக்கணும்னா எப்படி
A is belongs to எலிமெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க. இங்கே ஸ்மால் லெட்டர் அப்படிங்கிறது எலிமெண்ட். this element A is belongs to A set which is implies அப்படின்னா என்ன அர்த்தம், அதே எலிமெண்ட் Bலையும் இருக்கு அப்படிங்கிறது தான். We read the above statement A is a subset of B if A is an element of A implies that A is also a element of B. If A is not a subset of B, we write A is and the subset வந்து cancel பண்ணி எழுதுவோம். Okay. We may note that for A to be a subset of B, all that is needed is that every element of A is in B. It is possible that every element of B may or may not be in A. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ செட்டு ஏக்குள்ள நான் AEIOU அப்படின்னு எழுதிக்கிறேன். பி செட்டுக்குள்ள ABCD போட்டு எக்ஸெட்ரா நான் இசட் வரைக்கும் எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன சொல்கிறேன்னா A is a subset of B அப்படின்னா ஏல இருக்கிற இந்த எல்லா எலிமெண்ட்டும் எதில் இருக்கும், Bயில் இருக்கும். ஆனால் Bயில் இருக்கிற எலிமெண்ட் சில இதில் இருக்காது. இதில் வந்து ஒருவேளை சில எலிமெண்ட் ஏல இருக்கிற எலிமெண்ட் ஏதாவது ஒன்று இதில் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை சப்செட்டுன்னு சொல்ல மாட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு சொன்னாங்க இல்லையா, அந்த எக்ஸாம்பிள் இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, அதில் என்ன சொன்னாங்க, செட்டு எக்ஸுக்குள்ள எல்லா ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் எழுதுகிறோம். ஆனால் செட்டு ஒயில் என்ன எழுதணும், வெறும் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்ட் மட்டும் எழுதணும். அதனால தான் ஒய் இஸ் அ சப்செட் ஆஃப் எக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் லிஸ்ட் மட்டும்தான் இதில் இருக்கும். ஆனால் எக்ஸ் செட்டில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாரோட நேம் லிஸ்ட்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் இங்கே எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் பி மே ஆர் மே நாட் பி இன் ஏ. அதில் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் இதில் இருக்கிற எலிமெண்ட் கண்டிப்பாக இதில் இருக்கணும், அது இருக்கணும். ஓகே, இஃப் இட் இஸ் ஸோ ஹேப்பன் தட் எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் பி இஸ் ஆல்சோ இன் ஏ, தென் வி ஷால் ஆல்சோ ஹாவ் பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ. ஓகே, இப்போ ஒருவேளை இதுலேயும் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்ட் மட்டும் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா y is a subset of xனும் எழுதலாம், x is a subset of yனும் எழுதலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா இதில் வந்து ஈக்குவல் செட் x is equal to y அப்படின்ற மாதிரியும் எழுதலாம். In this case A and B are the same set such that we have A is subset of B, B is subset of A, which is implies that A is equal to B. நான் சொன்னல, இப்போ எக்ஸ்லேயும் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க, ஒய்யிலும் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்கன்னா நான் எக்ஸ் இஸ் சப்செட் ஆஃப் ஒய்னும் எழுதலாம், ஒய் இஸ் சப்செட் ஆஃப் எக்ஸ்னு எழுதலாம். இப்படி எழுதுறதுனால நான் டைரெக்டாக என்ன சொல்லலாம்னா எக்ஸ் செட்டும் ஒய் செட்டும் ஈக்குவல்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து இந்த சிம்பிள் பேர் இஃப் அண்ட் ஒன்லி இஃப். இப்போ ஒரே ஒரு சைடு மட்டும் இம்ப்ளைஸ் பண்ணோன்னா அது வந்து இம்ப்ளைஸ். ஓகே, இப்போ ரெண்டு சைடுமே போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஈக்குவலாக இருந்தால் இப்படி சொல்கிறோம், இப்படி இருந்ததுன்னா இப்படி. இதோட மீனிங் என்னன்னா, இஃப் அண்ட் ஒன்லி இஃபோட மீனிங் என்னன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு சொன்னால், அப்படி இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லலாம்னா எக்ஸ் இஸ் அ சப்செட் ஆஃப் ஒய் அண்ட் ஒய் இஸ் அ சப்செட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா எக்ஸ் இஸ் அ சப்செட் ஆஃப் ஒய், ஒய் இஸ் அ சப்செட் ஆஃப் எக்ஸ், அதனால் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு பக்கட்டும் இம்ப்ளைஸ் ஆகும். லெஃப்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லலாம், ரைட் ஹேண்ட் சைடு இம்ப்ளைஸ் ஆகிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லலாம். அதுதான் இஃப் அண்ட் ஒன்லி இஃப். ஓகே, நெக்ஸ்ட், இட் ஃபாலோஸ் ஃப்ரம் தி அபவ் டெஃபினேஷன் that every set A is a subset of itself. ஸோ இந்த நோட் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு செட்டு ஏ ஒரு செட்டு இருந்துச்சுன்னா அந்த செட்டு அதுக்கே சப்செட்டாக இருக்கும். ஓகே, அதுதான் இது. A is a subset of itself. That is A இங்கே எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, A is a subset of A. Since the empty set
empty set has no elements, we agree to say that empty set is a subset of every set. இப்போ A is a subset of A அப்படின்னு சொன்னோம்னா இப்போ ஒரு empty set இருக்குன்னா இந்த empty செட்டை வச்சு அது வந்து எல்லாத்துக்குமே சப்செட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலாம். ஓகேவா? அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, அது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா the set of Q of rational numbers is a subset of real of R of real numbers. அப்படின்னா ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாமே ரியல் நம்பர்ஸ்குள்ளே இருக்கும் இல்லையா? ரேஷனல் நம்பர்னா ஃப்ராக்ஷனாக எழுதுறது, ரியல் நம்பர்ஸில் எல்லாமே இருக்கும். ஸோ Q is a subset of Rன்னு சொல்லலாம். Next one, A is a subset of all divisors of 56. B is a set of all prime divisors of 56. இப்போ பார்த்தீங்கன்னா டிவைசர் வந்து எலிமெண்ட் அதிகமாக இருக்கும், இதில் வந்து ப்ரைம் டிவைசர் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து ப்ரைம் டிவைசஸ் மட்டும் வரும். அப்போ எது எதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லுவோம்? A is subset of B நான் சொல்லுவோம்? கண்டிப்பாக இப்படி சொல்ல முடியாது. B is a subset of A. கண்டிப்பாக இந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வந்து ஆல் ஃபேக்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஆல் ஃபேக்டர்ஸ் எப்படி ப்ரைம் ஃபேக்டர்ஸ்குள்ளே கண்டிப்பாக இருக்காது. ஓகே, இது தெளிவாக எழுதுங்க. மாற்றி எழுதிட்டிங்கன்னா மீனிங் வேறு மாதிரி ஆயிடும். நெக்ஸ்ட்டு செட்டு ஏல 1 3 5 கொடுத்துருக்காங்க. செட்டு பியில் x such that x is an odd natural numbers less than 6. கண்டிப்பாக இதில் என்ன தான் வரும்? 1 3 5 தான் வரும் இல்லையா? ஸோ இது பார்த்தீங்கன்னா A வந்து Bயில் இருக்குன்னு சொல்லலாம், B வந்து Aல இருக்குன்னு சொல்லலாம். அதாவது A is a subset of Bன்னு சொல்லலாம், B is a subset of Aன்னு சொல்லலாம். So which is implies A set is equal to B set. Next one, if let A equal to AEIOU சொல்லியிருக்காங்க. செட் B பார்த்தீங்கன்னா ABCD சொல்லியிருக்காங்க. ஸோ A is not a subset of B. A செட்டுக்கும் B செட்டுக்கும் சப்செட் பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு இது மட்டும்தான் சேமாக இருக்குது, A செட்டு மட்டும்தான் சேமாக இருக்குது. மீதி இருக்கிற லெட்டர்ஸ்லாம் இல்லை. அதனால் A is not subset of B. இப்போ நான் ஏலேருந்து பிக்கு பார்த்தேன், அதே இது நான் பிலேருந்து ஏக்கு பார்த்தாலும் அதே கண்டிஷன்னா B is not a subset of A. ஓகே, நெக்ஸ்ட்டு சூப்பர் செட், ப்ராப்பர் செட்டுன்னு 2 இருக்குது. இப்போது செட்டு A செட்டு பின்னு 2 செட்டு எடுத்துக்கிறோம். இது வந்து செட் A is belongs to set B. And A is not equal to B ன்னு சொல்லிட்டாங்க. Then A is a proper subset of B and B is the superset of A. பாருங்க, இப்போ A செட்டில் 1 2 3 இருக்கு, B செட்டில் 1 2 3 4 இருக்கு. இப்போ நான் என்ன சொல்லலாம்? A is a subset of Bன்னு சொல்லலாம். அதை ப்ராப்பர் சப்செட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் எதில் இருக்குது? Bயில் இருக்குது. அதனால் இதை A is a ப்ராப்பர் சப்செட். அதே இது நான் என்ன சொல்லலாம்? Bலேருந்து சொல்லும்போது B is the சூப்பர் செட் ஆஃப் A அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது, if a set A has only one element we call it a singleton set. இப்போ ஒரு செட்டுக்குள்ளே ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா இது வந்து சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சப்செட் ஆஃப் செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். இப்போ ஒரு செட்டுக்குள்ளே ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா இது வந்து சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சப்செட் ஆஃப் செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். So natural number is a subset of integers. Integers is a subset of rational numbers. Rational number is a subset of real numbers. This one, irrational number is also a subset of real numbers, and natural number is not a subset of irrational numbers. Okay, ஞாபகம் வச்சுக்கோங்க, லெட்டர்ஸ் மறந்துடாதீங்க. ஓகே, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் இல்லை, ஒன் வேர்டில் சில விஷயங்களில் இதை வந்து கேட்கலாம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்வல்ஸ் ஆஸ் சப்செட் ஆஃப் ஆர்.
இப்போ இன்டர்வல்ஸ் எழுதணும்னா ஓப்பன் இன்டர்வல் க்ளோஸ்ட் இன்டர்வல்னு 2 டைப் இருக்குது. அது ஓப்பன் இன்டர்வல்னா என்ன, க்ளோஸ் இன்டர்வல்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். let a comma b is belongs to R அப்படின்னா ஆர்ன்ற செட்டில் a கமா b அப்படின்னு 2 எலிமெண்ட் இருக்குது. இன்னொன்று a is less than b, a வந்து less than b, then the set of real numbers y such that a less than y less than b is called an open interval and is denoted by open interval, அதாவது open bracket a comma b open bracket ன்னு சொல்லுவோம். All these points between a and b belong to open interval a and comma b, but a comma b themselves do not belong to this interval. இப்போ இது ஒன்றும் இல்லைப்பா, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங்கில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம். எக்ஸ் such that x is a natural number 3 less than x less than 10 அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்படின்னா இதில் என்ன எழுதியிருப்போம், இதை வந்து எப்படி எழுதலாம்னா 3,10 அப்படின்னு எழுதணும்னா இப்படி எழுதுவோம். ஓகே, ஓப்பன் இன்டர்வல் அப்படின்னா 3லேருந்து 10 வரைக்கும், ஆனால் 3யும் 10ஐயும் எடுக்காமல் 3 எடுக்கக்கூடாது, 10ஐயும் எடுக்கக்கூடாது. அப்போ இதுக்கு நடுவில் இருக்கிறது 4 5 6 7 8 9, இதுதான் ஓப்பன் இன்டர்வல். ஓகே, ஓப்பன் இன்டர்வல்னால் அந்த 2 எலிமெண்ட் அந்த லாஸ்ட் நம்பரை விட்டுட்டு ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பரை விட்டுட்டு அதுக்கு நடுவில் இருக்கிற நம்பர்ஸை நம்ம எழுதுவோம். இது ஓப்பன் இன்டர்வல். ஓகே, நெக்ஸ்ட்டு க்ளோஸ் இன்டர்வல். க்ளோஸ் இன்டர்வல்னால் க்ளோஸ் ப்ராக்கெட் போடணும். இது எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். The interval which contains the endpoints is called closed interval and is denoted as இதுதான் க்ளோஸ்ட் இன்டர்வல், ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும். ஓகே, ஸோ இது எழுதும்போது இங்கே இந்த சிம்பிள் பாருங்கள், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இங்கே வந்து வெறும் லெஸ் தேன் சிம்பிள் மட்டும்தான் இருக்கும். இதுதான். அப்போ இதே கொஸ்டினில் அதே நான் திரும்ப சொல்கிறேன். இப்போ எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர் x 3 less than or equal to x less than or equal to 10 அப்படின்னா இந்த செட்டில் என்ன எழுதுவோம், க்ளோஸ் ப்ராக்கெட் 3,10 இப்படின்னு எழுதுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா செட்டு வந்து 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் 10ஐயும் சேர்த்து எழுதுவோம். இதை ஷார்ட்டாக எப்படி எழுதலாம்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு எழுதுவோம். இது வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல். இது இவ்வளோ தான் இருக்கா அப்படின்னா ஓப்பன் க்ளோஸ் இன்டர்வல்லாம் இருக்குது, க்ளோஸ்ட் ஓப்பன் இன்டர்வல்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா we can also the intervals closed at one end and open at another end. அப்படின்னா இங்கே பாருங்கள் ஈக்குவல் சைன், இங்கே ஈக்குவல் சைன் இல்லை, இங்கே ஈக்குவல் சைன் இல்லை, இங்கே ஈக்குவல் சைன் இருக்குது. அப்படின்னா open interval from A to B including A but not including B. இங்கே பாருங்கள், இந்த சைடு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்காங்க, இந்த சைடு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டிருக்காங்க. அப்படின்னா ஏ இன்க்ளூட் பண்ணணும், பிஏ இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி செகண்ட் பார்ட்டில் ஏவை இன்க்ளூட் பண்ண தேவையில்லை, ஆனால் நான் பிஏ இன்க்ளூட் பண்ணணும். அப்போனா நான் என்ன செய்யணும், இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் இதே கொஸ்டின் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை நான் எப்படி எழுத வேண்டி நோட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் ஓப்பன் இன்டர்வல் 3, க்ளோஸ்ட் இன்டர்வல் 10. அப்படின்னா நான் 3யை விட்டுருவேன். இதோட செட்டு என்ன எழுதுவேன், 4 5 6 7 8 9 10 வரைக்கும் எழுதுவேன். நல்லா பாருங்கள், 3 எழுதலை, 10 எழுதியிருக்கேன். ஏன்னா 10 சைடு க்ளோஸ்டு ப்ரேஸ் இருக்குது, இந்த சைடு ஓப்பன் ப்ரேஸ் இருக்குது. பட் இது இன்னொரு மெத்தட்லேயும் எழுதலாம். என்ன மெத்தட் அப்படின்னு சொன்னோம்னா இங்கே கட் பண்ணிவிட்டு இங்கே ஈக்குவல் சைன். அப்போனா இதை நான் எப்படி டினோட் பண்ணணும், க்ளோஸ்ட் இன்டர்வல் 3, ஓப்பன் இன்டர்வல் 10. அப்போ இதோட ஆன்சர்ஸ் என்ன இருக்கும், 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 4 5 6 7 8 9 வரைக்கும் தான், 10 கிடையாது. ஏன்னா 10 சைடு வந்து ஓப்பன் இன்டர்வல், இந்த சைடு க்ளோஸ்ட் இன்டர்வல். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதை வந்து நம்பர் லைனில் டினோட் பண்ணுறதுனா பாருங்கள், நம்பர் லைனில்
ஓப்பன் இன்டர்வல் க்ளோஸ்ட் இன்டர்வல் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து இது வந்து ரெண்டுமே ஓப்பன் இன்டர்வல் அப்படின்னா நான் ஏபி ரெண்டுத்தையும் எடுக்க மாட்டேன். ஆனால் ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் எடுப்பேன். அதனால தான் இதை வந்து என்ன பண்ணலை, ஷேட் பண்ணாமல் ஒயிட்டாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஓப்பன் இன்டர்வல். இப்போ க்ளோஸ்ட் இன்டர்வலில் பாருங்கள், ஏவையும் பியையும் இன்க்ளூட் பண்ணணும். அதனால உள்ளே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து ஏ வந்து க்ளோஸ்டு, பி வந்து ஓப்பன். ஸோ அதனால் இதை வந்து ஷேட் பண்ணலை, இதை வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன், இது வந்து க்ளோஸ்டு. ஸோ அதனால் இதை ஷேட் பண்ணலை, இதை வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போது ஷேட் பண்ணால் என்ன அர்த்தம், ஷேட் பண்ணலைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நல்லா பார்த்துக்கோங்க. ஷேட் பண்ணாங்கன்னா அந்த எலிமெண்ட்டையும் சேர்த்து எடுக்கணும், ஷேட் பண்ணலைன்னா அந்த எலிமெண்ட்டை எடுக்கக்கூடாது. ஓகே, next, universal set. Universal set is a set which contains all elements or objects of other sets including its own element. The universal set usually denoted by U. அப்படின்னா இப்போ வந்து ஒரு செட்டு ஏ இருக்குது. செட்டு ஏல நான் வந்து 1 2 3 4 வச்சுக்கிறேன். செட்டு பியில் வந்து 5 6 7 8 வச்சுக்கிறேன். இப்போ யூனிவர்சல் செட் அப்படிங்கிறது நான் 1 2லேருந்து 10 வரைக்கும். அப்படின்னா செட்டு ஏயோட எலிமெண்ட்டும் இதில் இருக்கும், செட்டு பியோட எலிமெண்ட்டும் இதில் இருக்கும். இந்த ரெண்டு செட்டில் இல்லாத எலிமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 9 and 10 அதுவும் இருக்கும். அதுதான் யூனிவர்சல் செட். இந்த யூனிவர்சல் செட்டை நம்ம வந்து கேபிட்டல் யூ அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்படிலாம் எழுதக்கூடாது, இப்படி எழுதக்கூடாது, இது வந்து தப்பு. வெறும் கேபிட்டல் லெட்டர் யூ நார்மலாக எழுதுவோம்ல, அந்த மாதிரி எழுதணும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ மை வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுக்காவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க கமெண்ட்டில், கண்டிப்பாக அதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.